இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம் முழுவதும் தேர்தல் வாக்குப்பதிவு உற்சாகமாக நடைபெற்றது. வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு செய்யப்பட்டு விரலில் மை அடையாளம் இடப்பட்டு மின்னணு வாக்கு இயந்திரம் மூலம் மக்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வமாக வாக்களித்தனர். இந்நிலையில் கரூர் மாவட்டத்தில் சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழகம் நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் IHRPC செய்தியாளர்கள் குழுவுடன் இணைந்து சில வாக்குச்சாவடிகளில் நேரில் பார்வையிட்டு தேர்தல் நடைமுறைகளை ஆய்வு செய்தார். இறுதியாக IHRPC செய்தியாளர்கள் மற்றும் சர்வதேச மனித உரிமை பாதுகாப்பு கழக நேஷனல் சேர்மன் MA ஸ்டாலின், தமிழ்நாடு பிரசிடென்ட் R ஷெரின், தமிழ்நாடு ட்ரெஷரர் K மதுரை வீரன், தமிழ்நாடு IHRPC நியூஸ் ரிப்போர்ட்டர் G சதீஷ்குமார் மற்றும் ரிப்போர்ட்டர் ரவி கிருஷ்ணர் ஆகியோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். காலையில இருந்த அமைதியா பெண்கள் அதிகமாகவும் ஆண்களும் வந்து ஓட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. விறுவிறுப்பா ஓட்டு போயிட்டு இருக்கு. சரி, நல்ல முறையில நல்லா வாக்களிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்பாடுல நல்லா பண்ணிருக்காங்களா? நல்லா பண்ணிருக்காங்க. அமைதியான முறையில எவ்வளவு பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? ஒரு 85% வரும். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லாத அமைதியா ஜனங்கள் வந்து போட்டு போலாகிட்டு இருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்க? இங்க வந்து பர்சன்டேஜ் வந்து 80-90 ஆகும். வணக்கம். எலெக்ஷன் எப்படி போயிட்டு இருக்கு? பயங்கரமா போயிட்டு இருக்கு, விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. இப்ப காலில இருந்து விறுவிறுன்னு போயிட்டு இருக்கு. 7 மணி ஆரம்பிச்சு கூட்டி வரைக்கும் கூலிங் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பா 12 மணிக்குள்ள கூலிங் முடிஞ்சிடும். தெரிஞ்சு பரவாயில்ல, மக்கள் வெயில பொறுப்படம் வந்துட்டு இருக்காங்க. இருக்கோம். என்ன எவ்வளவு பர்சன்டேஜ் ஆகும்னு நினைக்கிறீங்க? நாங்க 100% இருக்கு. வெற்றிகரமா 100%. 87%. ஆமா, அதையும் தாண்டி இருக்கும். பாண்டிச்சேரியில வணக்கம். மேலப்பாளைய பஞ்சாயத்து வடுக்குப்பாளையம் கிராமங்க. எங்களுடைய பூத் நம்பர் வந்து 97ங்க. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக எல்லாருமே மக்கள் காலையிலே விறுவிறுப்பாக வந்து எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக 100% ஓட்டு பதிவாகுங்கிற எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகேங்க, நல்லா போயிட்டுருக்கு. எல்லாமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்களா? நீங்க எத்தனை ஓட்டு போடுறீங்க? இப்பதான் போடுறீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் ஓட்டு போடுறீங்களா? நல்ல ஸ்பீடா தான் இருக்கும். எப்பவுமே நல்லா இருக்கும். மற்ற வருஷத்தை விட இங்க எச்சா தான் போலிங்க. ஏன்னா வெயில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. காலை டைமில் வந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஓட்டு போடுறதுக்காக. ஸோ இந்த பேட்டி மூலிமா நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்மளோட ஜனநாயக கடமையை கரெக்டான செய்யணும். ஸோ எல்லோரும் வந்து தவறாமல் ஓட்டு போகணும். 100% ஓட்டு நடக்கணும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. கரூர் மாவட்டம் வாங்கப்பாளையம் பூத்தில் நம்ம நின்றுட்டுருக்குறோம். இங்கே வந்து மக்கள்லாம் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பரவாயில்ல, நல்லா நடந்துட்டுருக்குது. நம்ம பார்க்குற அந்த இடம் வந்து வாங்கப்பாளையம் பூத்து. எல்லா மக்கள் ஆர்வமாக வந்து ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க. வணக்கம் ஐயா. இப்போ ஓட்டு போட்டீங்களா? போட்டுட்டேன். எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம்? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ராப்ளம் இல்லை. இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு உழுவுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு வேற 85 வரும். 85 வரும். தமிழ்நாடு. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லா இருக்கு. வணக்கங்க. இது உங்க பூத்து பேர் என்ன? சேனங்கோட்டையா? சேனங்கோட்டை. எத்தனாவது வார்டுங்க இது? 195. எப்படி ஓட்டலாம் போயிட்டு இருக்குங்களா? நார்மலா போகுது. ஆக்சுவலா லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்ணா ரொம்ப ஃப்ரீயா பண்ணிருக்கோம். ஒரு நெரிசல் இல்ல, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கரெக்டா நம்ம திங்க் பண்ணி போடுற மாதிரி பிரைவசி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லா இருக்கு. நீட்டா இருக்கு. எவ்வளவு கவுண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? நோ ஐடியா சார், ஆக்சுவலி. சாரி. ஆல்மோஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் நல்லா போகுது. போன தடவை விட இந்த தடவை எல்லாருமே ஓட்டு போடுற உரிமையை யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் மிஸ் பண்ணல ஓட்டை. தேங்க்யூ.
கிருஷ்ணாயபுரம் தொகுதி மணவாடி ஊராட்சி. இங்கே 5 பூத்து இருக்கு. இன்னும் மக்கள் கியூ வரிசையில் தான் நிற்கிறாங்க. நல்ல ஒரு ஆர்வமாக எழுச்சியாக அவங்க வாக்கு எதுக்கு செலுத்துறாங்கன்னா அது ஜனநாயக கடமை, அது அவங்களுடைய உரிமை. அரசியல் கட்சிக்காரங்க வாக்கு அவங்க கிட்ட கேட்கறது அவங்களுடைய கடமை. மொத்தத்தில் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இவ்வளவு வெயில்லே அந்த பந்தல் போட்டிருந்தாலும், அந்த அரசு மூலியமாக பந்தல் போட்டிருந்தாலும் அது ஹீட்டு கீழே ஃபுல்லாக இறங்கு. இவ்வளவு ஹீட்லேயும் மக்கள் கியூ வரிசையில் நிற்கிறாங்க வாக்களிக்க. ஆண்களை விட பெண்கள் வரிசை அதிகமாக இருக்குது எல்லா பூத்துலேயுமே. சாயந்தரத்துக்குள்ள என்ன எதிர்பார்க்குறீங்க? அதாவது சராசரி இப்போ ஒரு 50 விழுக்காடு தாண்டி இருக்கு 5 பூத்துமே. அதில் கத்தாலப்பட்டி பூத்து 60 விழுக்காடை தாண்டி போயிடுச்சு. ஒரு நாங்கள் கணிப்பு போடுறது ஒரு 80லேருந்து 85 விழுக்காடு வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓட்டு சார், டோட்டல் ஓட்டு. சரி. 47 பார்த்தீங்கன்னா 714. 46 847க்கு 460 ஓட்டு போல இருக்கு. சரி, பேலன்ஸ் இருக்கு சார். 47 714க்கு 420. மித்த பேர் ஓட்டு சாயங்காலத்துல எல்லாம் ஃபுல் ஆகிடும். ஓரளவு ஓகே ஆயிரும் சார். இந்த ஒன்று போலிங் அதிகம் தான் சார். இந்த மற்றபடி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லா அழகும் சூப்பராக இருக்கு சார். எல்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு சார். வெயில் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ஆமாம் சார், கொஞ்சம் வெயில். இத்துடன் இன்றைய செய்தி நிறைவடைந்தது.